நந்தியம்பெருமான் அவருடைய வரலாறு கண்டிப்பா நமக்கு தெரியணும். சைவர்களாக இருப்பது பெருமை அப்படிங்கிறத விட நந்தியம்பெருமான் யார் என்பதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிலாத முனிவர், சித்திரவதி தாயார் அப்படின்னு 2 பேர் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர்கள், சதா இறைவனையே நினைத்து பூஜித்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு பெரிய குறை ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா, புத்திர பாக்கியம் இல்லை. இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில இறைவன் கொடுப்பதுதான் நமக்கு கிடைக்கும். திருமணமா இருக்கட்டும், புத்திர பாக்கியமா இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், எல்லாம் இறைவன் கொடுப்பது. இன்னார்க்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல சிலாத முனிவருக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப நாள் இல்லை. சுவாமிக்கு ரொம்ப வருத்தம். சுவாமி, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நித்தியமா உன்னதானே நினைக்கிறேன், எனக்கு நீயே அருள் செய்யலைன்னா வேற யார் அருள் செய்வா? எனக்கு புத்திர பாக்கியம் தரக்கூடாதா? இந்த புத்திர பாக்கியம் இல்லைன்னா என்னுடைய ஆன்மா, என்னுடைய ஆத்மா பூர்ணத்துவம் அடையாதே. ஆமா தானே? நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது? புத்திரம், அதாவது புதல்வர்கள் இல்லாதவர்களுக்கு மோட்சம் கிடையாது இல்லையா? அதனாலதான் தசரத சக்கரவர்த்தி அப்பேற்பட்ட தவம் செய்து ராம லக்ஷ்மணர் போன்ற 4 பெற்றார். எல்லாம் இருக்கு தசரத சக்கரவர்த்திக்கு, அவருக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. குபேரனை விட பெரும் செல்வம் படைத்தவர், இந்திரனை விட வீர சேனைகள் அதிகம் கொண்டவர். அப்படி இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா மோட்சம் கிட்டாது. அதனால சிலாத முனிவர் சுவாமி கிட்ட கேட்கிறார், எனக்கு புத்திர பாக்கியம் வேணும் சுவாமி. சிவபெருமான் அசரீரியாக சொல்றார், நீ என்ன பண்ண? அஸ்வமேத யாகம் செய். அஸ்வமேதன் யாகம் செய்தால் உனக்கு என்னுடைய அம்சத்திலே மகன் பிறப்பான்னு சுவாமி அனுக்கிரகம் செய்கிறார். இவரும் அஸ்வமேத யாகம் செய்கிறார். அந்த யாகம் செய்யும் போது நிலத்தை உழுவாங்க, சீரமைப்பாங்க. அப்படி நிலத்தை சீரமைக்கும் போது ஒரு பெட்டி தெரியுது, அப்படியே தங்கம் போல ஜொலிக்குது, தக 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 தகன்னு ஜொலிக்குது. இவர் போய் அந்த பெட்டியை திறக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் பெட்டி பிரகாசமா இருக்கு. ஒரு நிமிஷம் தயங்குறார். இருந்தாலும் இந்த இடத்துல இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சிலாத முனிவர் என்ன பண்றார், அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னா 4 கரங்களோடு இருக்கு. சிவபெருமானுக்கு எத்தனை கரம்? 4 கரம். 3 கண்களோடு இருக்கு. நந்தியம்பெருமானுக்கு 3 கண்ணுங்க. நந்தியம்பெருமானுக்கும் 3 கண்கள். 3 கண்களோடு இருக்கு, 4 கரங்களோட இருக்கு. அதான் நந்தி முகத்தோட இருக்கு. நந்தின்னா காளை, காளை முகத்தோட இருக்கு. ஆனா பிரகாசமா இருக்கு. பார்க்கவே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜோதி பிழம்பு போல இருக்கு. இவர் பார்த்த உடனே பயந்து உடனே மூடிடுறார், டக்குன்னு மூடிடுறார். சுவாமி அசரீரியா சொல்றார், மீண்டும் திறந்து பார் அப்படிங்கிறார். மீண்டும் திறக்கிறார். அழகே உருவான ஒரு ஆண் குழந்தை. சுவாமி சொல்றார், இந்த குழந்தை நாம் கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு. சிலாத முனிவருக்கும் சித்திரவதி தாயாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தாழல. அந்த குழந்தைய அப்படி அள்ளி எடுத்து சீராட்டி தூக்கி அப்படி முச்சி மோடுறாங்க. சுவாமி சொல்றார், இந்த குழந்தைக்கு வயது 16. எப்படி இருக்கும்? நீண்ட காலம் தவம் செய்றார், குழந்தை பாக்கியம் இல்லை. சரி, சுவாமியே ஒரு குழந்தைய கொடுக்குறார், அதுவும் தெய்வாம்சம் நிறைந்த குழந்தையா இருக்கு. அந்த குழந்தைக்கு வயசு 16. அப்ப அந்த தந்தையினுடைய, அந்த தாயினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? சரி, ஆனா இறைவன் இதைதான் நமக்கு கொடுத்துட்டார். அப்படியே வளர்க்குறாங்க, அழகா வளர்க்குறாங்க. குழந்தை ரொம்ப சின்ன வயசுல எல்லா துறையிலும் சிறந்து விளங்குது, நல்லா பாடுது. சுவாமி எந்நேரம் சிவ பூஜையில இருக்கு. நித்தியமும் ஆகம விதிப்படி பூஜைகள் நடக்குது. எல்லாம் கத்துக்குது குழந்தை. 14 வயசு ஆகுது குழந்தைக்கு. அவருக்கு மொத்தமாவே 16 வயசு தான் அந்த வாழ்நாள். இப்ப குழந்தைக்கு 14 வயசு ஆயிடுச்சு. இப்ப என் பெற்றோர்களுக்கு ஒரே மனக்கவலை, என்னன்னு சொல்ல முடியல, பிள்ளைகிட்ட சொல்ல முடியல. இப்ப பிள்ளை பெற்றோர்களுடைய முகத்தை பார்க்கிறார். உங்களுக்கு ஏன் இந்த கவலை? எதுக்காக அழுகுறீங்க? எப்பவுமே என்ன நினைச்சு ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? அப்போ அவங்களுடைய துக்கம் தாழாமல் அந்த குழந்தை கிட்ட சொல்றாங்க, ஐயா,
நீ எனக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், ஆனால் உன்னுடைய வாழ்நாளானது 16 அப்படின்னு சுவாமி அனுக்கிரகம் செஞ்சுட்டார். எங்களால அது, ஏன்னா அவன் எது செஞ்சாலும் அனுக்கிரகம். நான் ஏன் இந்த இடத்துல அதை அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அவன் எதை எது செஞ்சாலும் அனுக்கிரகம். அன்று மார்கண்டேயனுக்கு வயது 16ன்னு சொன்னவர் தான் காலன் வந்த உடனே எட்டி உதச்சி போடா அவன் சிரஞ்சீவின்னு சொன்னார். ஏன் இந்த சிவபெருமான் அப்படி பண்ணணும்? அப்பவே அவருக்கு 100 வயசு கொடுத்திருந்தா பெத்தவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. இவ்வளோ ரிஸ்க் தேவையில்லை. பாவம் காலனும் வந்து காலால உத வாங்கிட்டு மூர்ச்சை எடுக்க மாட்டார். ஏன்னா சுவாமி ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறார். நமக்கு சைவ சித்தாந்தத்துல மொத்தம் 96 தத்துவங்கள் சொல்லுவாங்க. இதுல 36 தத்துவங்களை யார் கடந்து நிற்கிறாரோ அவரிடத்தில் காலன் வரக்கூடாது அப்படிங்கிற நியமனம் உண்டு. பைரவாஷ்டகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், பைரவ புராணம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா பைரவர் தான் காலத்தின் அதிபதி. இந்த 36 தத்துவங்களை கடந்தவர்கள் யமன் அவர்கிட்ட நெருங்கக்கூடாது. இது நியதி. மார்கண்டேயர் 16 வயதிலேயே சிவபெருமானிடத்தில் கொண்ட பக்தியின் காரணமாக 36 தத்துவங்களை கடந்து நின்றார். அதை அறிந்தும் யமதர்மன் அந்த வயதை ஒப்பிட்டு 16 வயசு முடிஞ்சிருச்சு, இன்னைக்கோட இவருடைய காலம் முடியுதுன்னு வந்தது தப்பு. அதை விட பெரிய தப்பு, அந்த குழந்தை சிவபெருமானை கட்டி அணைத்து கொண்டிருக்கிறது. அது பார்த்தும் இவர் பாச கயிறை வீசியது தவறு. அதனால்தான் சுவாமி எட்டி உதைச்சார் இல்லையா? காலனையே காலால் எட்டி உதைத்து சம்ஹரித்தவர் கால சம்ஹார மூர்த்தி. எல்லாரும் யமனை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா நமக்கெல்லாம் பயமே தேவையில்லை. ஏன்? நம்மால காலனுக்கே காலம்னா என்னன்னு காட்டி கொடுத்தவர். இன்னொரு விஷயம், எல்லார் உயிரையும் பறிக்கக்கூடிய காலனுக்கு அந்த உயிர் பறிபோவது எப்படின்னு தெரியணும்ல. ஒரு விஷயம் செய்யறோம், இப்போ ஒரு பிஸ்னஸ் நாம செய்யறோம், ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழிலுடைய எல்லா நுணுக்கமும் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்பதானே அந்த தொழிலுக்கு அதிபதி ஆக முடியும். எல்லாருடைய உயிரையும் கால நேரத்துல கரெக்டா பிடிக்கிறவருக்கு உயிர் எப்பேற்பட்டதுன்னு தெரியணும் இல்லையா? அதனால சுவாமி அந்த விஷயத்தை செஞ்சு காட்டுறார். இங்கே 14 வயசு ஆகுது. யாருக்கு? நந்தியம்பெருமான். நந்தி அவர் பெயர் கிடையாது, செபேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேரு. செபேஸ்வரர் அவருடைய பெற்றோரிட்ட பெயர் செபேஸ்வரர். இப்போ சுவாமிக்கு 14 வயசு ஆகுது. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இவர் என்ன பண்றார்? ஐயாரப்பருடைய தலத்துல அயனரி தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் உண்டு. நீங்க இன்னைக்கும் போனீங்கன்னா, ஐயாரப்பர் கோவில் போனீங்கன்னா அந்த தீர்த்தத்தை பாருங்க. அயனரி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல 14 வயசு குழந்தை ஒத்த காலில் நின்று, ஒற்றை காலிலே நின்று தவம் செய்யுது. அது எப்பேற்பட்ட தவம் அப்படின்னா, அந்த தீர்த்தத்துல இருக்கக்கூடிய, அந்த குளத்துல இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் எத்தனையோ இருக்கும் இல்லையா? மீன் மட்டுமா இருக்கும்? நிறைய உயிரினங்கள் குளத்துல இருக்கும். அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த அந்த குழந்தையுடைய உடலை அரிக்குதான், கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குது. ஆனாலும் இந்த செபேஸ்வரர் அந்த குளத்திலே ஒற்றை காலில் நின்ற காலை இறக்கவே இல்லை. சதா நமசிவாயத்தை சொல்லி தவம் செய்கிறார். என்ன நடந்தாலும் நற்றுணையாவது நமசிவாயவே. அவருடைய தவத்தை கண்டு சிவபெருமான் அப்படியே உள்ளம் முருகிறார். ஒரு 14 வயசு குழந்தை, அவருடைய உடலெல்லாம் உயிரினங்கள் அரிக்குது, அதை கொஞ்சமும் பொருட்படுத்தல. சிவபெருமான் மீது கொண்ட அதீத அன்பு. ஏன் அந்த குழந்தை அதை செஞ்சதுன்னா, தனக்கு வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசையினால் அல்ல. தன்னுடைய பெற்றோர்கள் அழக்கூடாது, தன்னுடைய பெற்றோர்கள் என்னை நினைத்து வருந்தக்கூடாது, அதனால அவருடைய வருத்தத்தை போக்குவதற்காக தவம் செஞ்சதான். இப்ப சிவபெருமான் வரார், குழந்தை உனக்கு என்னடா வேணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இப்படி தவம் இருக்கிற? சொல்றார், சுவாமி எனக்கு வயது 16ன்னு நீங்க அனுக்கிரகம் செய்தீங்களாமா, அதனால என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா பெற்றவங்களுக்கு எப்பவுமே குழந்தைக்கு ஆயுள் அதிகமா இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. அதனால அந்த ஆயுளை எனக்கு நீட்டிச்சு கொடுங்க, என்னுடைய பெற்றோர்கள் நிம்மதியா இருக்கணும்.
சரி உனக்கு வேற எதுவும் வேணாவாடா, நீ இவ்வளோ தவம் செஞ்சிருக்கியே, எனக்கு எதுவும் வேணாம் சுவாமி, எனக்கு உங்களுடைய அருள் மட்டும் போதும்னுச்சான் அந்த குழந்தை. அப்ப சுவாமி என்ன பண்ணாரா, அந்த குழந்தைக்கு ஆயுளை நீட்டிச்சது மட்டும் கிடையாது, அந்த ஐயாரப்பர் இறைவன் தீர்த்தம் விட்டு அந்த குழந்தைக்கு அந்த உயிரினங்கள் அரிச்சது இல்லையா, அந்த அரிச்ச இடத்துக்கு சுவாமி தீர்த்தம் விட்டாராம், அபிஷேகம் செய்தாராம். யாருக்கு? செபேஸ்வரருக்கு இறைவனே வந்து தீர்த்தம் விட்டு அபிஷேகம் செய்தார். அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மா. தர்மம் தான் நந்தி. அது மட்டும் செய்யல, இந்த செபேஸ்வரருக்கு நந்தி என்ற நாமத்தை, தனக்கே உரிய நாமத்தை, நந்தி நாமம் நமசிவாயவே, சிவபெருமானுக்கே உரிய நந்தி நாமத்தை செபேஸ்வரருக்கு கொடுக்கிறார். யாருக்கும் நந்தின்னு கொடுக்கலைங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கே கொடுக்கல. முருகப்பெருமானுக்கு நந்தின்னு பேர் இருக்கா? விநாயகருக்கு நந்தின்னு பேர் இருக்கா? கிடையாது. நந்தின்ற பேர் அவருக்கு மட்டுமே உரிமையான பேர். அந்த நாமத்தை செபேஸ்வரருக்கு கொடுத்து இன்று முதல் நீ நந்தி என்று அழைக்கப்படுவாய் அப்படிங்கிற. அன்று முதல் தான் நாம் நந்திய பெருமானாக வழிபாடு செய்வோம். தனக்கு வாகனமாக ஏற்றுக்கொண்டார். தர்மமே வடிவான அந்த செபேஸ்வரரை நந்தி என்று அழைத்து தனக்கு வாழ்நாள் முழுக்க நீ வாகனமாக இருக்கலாம். வாழ்நாள் முழுக்க. இன்னைக்கும் அந்த நந்திய பெருமானை பார்க்கும் போது அவர் செய்த தவத்தை நாம் நினைக்க வேண்டும். சும்மா சாதாரணமா அவர் சைவத்துக்கு குருவா இல்லை, சாதாரணமா இறைவனுடைய இடத்துல அவர் இல்லை. இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் கண்டிப்பா அழியும் இல்லையா? பிரபஞ்சத்துக்கு அழிவு இல்லை, ஆனா இந்த உருவாக்கங்களுக்கு அழிவு உண்டு, ஐம்பூதங்களுக்கு அழிவு உண்டு. என்னைக்கு இருந்தாலும் இந்த பூமியானது கடலுக்குள்ளே மூழ்கும். இந்த ஐம்பூதங்களால்தான் என்னைக்கு இருந்தாலும் அழிவு. எந்த ஐம்பூதங்களை வைத்து பிரபஞ்சத்தை உருவாக்கினானோ அதே ஐம்பூதங்களை வைத்து உள்வாங்கிக் கொள்வான் இல்லையா? எங்கிருந்து தோன்றினோமோ அங்கே சென்று விடுவோம். எப்பவுமே அதுதான் நடக்கும். அதனாலதான் பூமி ஒரு பகுதி, கடல் எத்தனை இடத்துல இருக்கு? 3. இப்ப 4 பகுதியில ஒரே இடம்தான் பூமி, 3 பக்கமும் தண்ணீர். என்னைக்கு இருந்தாலும் இந்த மண் தண்ணிக்குள்ள போயிடும். தண்ணி என்ன ஆகும்? நெருப்புக்குள்ள அடங்கிடும், அக்னிக்குள்ள அடங்கிடும், அந்த அக்னி வாயுக்குள்ள அடங்கிடும், அந்த வாயு ஆகாயமா போகும். ஆகாயத்துக்கு எல்லை உண்டா? கிடையாது. ஆகாயம் போய்கிட்டே இருக்கிறது. அதனாலதான் அம்பலம் அப்படின்னு பேரு. சிதம்பர நடராஜத்தினுடைய ரகசியமே என்ன? அவன் அம்பலவானன்றதான் ரகசியமே. அம்பலவானன்னா அவனுக்கு எல்லையே கிடையாது, போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஆகாயத்தலம் சிதம்பரம். இப்படி ஐம்பூதங்களும் எங்க போய் அடங்கிரும்? ஐம்பூதங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சம் நின்றுடும். இந்த ஐம்பூதங்களும் எங்க போய் ஒடுங்கும்னா மாயைக்குள்ள ஒடுங்கும். மாயைங்கிற ஒரு விஷயத்தை தான் ஐம்பூதங்களும் அடக்கி தம்மை ஆட்கொள்விக்கிறது. மாயைக்குள்ள அடங்கும். இந்த மாயை எங்க போய் அடங்கும்? பார்வதி இடத்துல. அந்த பராசக்தி கிட்ட இந்த மாயை ஒடுங்கிடும். பராசக்தி எங்கே ஒடுங்குவாள்? சிவத்தினுள் ஒடுங்குவாள். இப்ப பராசக்தி சிவபெருமான இடத்துல ஒடுங்கிடுவா. ஆனா நந்தி எதிரில்தான் இருப்பார். பிரளய காலத்தில் கூட ஐம்பூதங்கள் மாயையிலும், மாயை போய் பராசக்தியிலும், பராசக்தி சிவனுக்குள்ளும் ஒடுங்கிய போதும் நந்தியம் பெருமான் மாத்திரம் சிவனுக்கு முன்னாடி இருப்பார். அப்போ நம்ம நந்தியம் பெருமானை பார்க்கறது, நந்தியம் பெருமானை வழிபாடு செய்யறது, அதிலும் குறிப்பாக இந்த பங்குனி மாதத்திலே நந்தியம் பெருமானுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை தரிசிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லையா? இப்போ நந்தியம் பெருமானுக்கு திருக்கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். அவருடைய மனைவி யாரு? சுயம் பிரகாஷ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரியணும். நான் நந்தியம் பெருமானை தெரியாம சிவபெருமானை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதனால நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு சிலாத முனிவருக்கு. அதனால பொண்ணு எடுக்கிறார். எப்பேற்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறார் தெரியுங்களா? வியாக்கிரபாத முனிவர் தெரியுமா? வியாக்கிரபாதர் யாரு? புலிக்கால் முனிவர். ஏன் அவருக்கு புலிக்கால் முனிவர்னு பேரு? பூ பறிச்சாரு. ஆமா. ஏன்னா நம்ம எல்லாம் சுவாமிக்கு பூ போடுறோமா, அதுல ஏதாவது 1-2 பூல ஏதாவது பூச்சி இருக்கும்.
ஆனா நம்ம கண்டுக்கிறது இல்லை. அப்படியே கட்டி அப்படியே போட வேண்டியது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னா, பாதி முன்னாடி இருக்கிற பூ அழகா இருக்கு, பின்னாடி இருக்கிற பூ அழுகிட்டு இருக்குது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நடக்குதுங்க. அப்படியெல்லாம் சுவாமிக்கு பூ போட்டுடுறோம். சில நேரங்கள்ல கொஞ்சம் வாடி இருந்தாலும் போட்டுடுறோம். ஆனா இந்த புலிக்கால் முனிவர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த வியாக்கிரபாதருக்கு என்ன தொண்டு அப்படின்னா, சுவாமிக்கு சதா மலர்களை பறிச்சு போடுறதா தொண்டு. அப்படி பறிச்சு போடும்போது ஒரு நாள் எதேச்சையா அந்த பூக்களிலே பூச்சி இருக்கிறத பார்க்கிறார், புழுக்கள் இருக்கிறத பார்க்கிறார், சில பூக்கள் அழுகி இருக்கிறத பார்க்கிறார். இது எம்பெருமானுக்கு ஆகாது. எம்பெருமானுக்கு இந்த குறை உள்ள பூக்களை கொடுக்க கூடாது. அதனால என்னுடைய கவனம் அந்த பூ மேல அவருக்கு கோபம் வரல, நான் கவனக்குறைவாக நடந்து கொண்டேன். அதனால சுவாமி கிட்ட தவம் செய்து வாங்குறார். என்ன வரம்னா, எனக்கு புலி நகங்கள் வேண்டும், புலி கால்கள் வேண்டும். ஏன்னா மரத்து மேல ஏறி பறிக்கிறதுக்காக. இப்ப நம்ம எல்லாம் கேட்கலாம், ஏங்க செடி வந்து சின்னதா தானே இருக்கு, இப்போ மல்லிப்பூ செடி இவ்வளவு உயரம் இருக்கு, ரோஜா பூச்செடி அதை விட கொஞ்சம் உயரம் இருக்கு, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா சுவாமிக்கு எத்தனை எத்தனை மலர்கள் அப்படிங்கிறது கணக்கிலிடப்படாத மலர்கள். செண்பக மலர் மரத்துல இருக்கும், தெரியும் தானே? மகிழம்பூ இதெல்லாம் மரத்துல இருக்கும், பாரிஜாதம் மரத்துல இருக்கும். இப்படிப்பட்ட வாசனை மிக்க தேவலோக மலர்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது வியாக்கிரபாதருடைய ஆசை சுவாமிக்கு. ஆனா நாமெல்லாம் அப்படி இல்லை, எங்க பூ கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து போட்டுருந்தோம். ஆனா சுவாமி இப்படி ஆசைப்பட்டாராம் வியாக்கிரபாதர். அதனால தவம் செய்து அதை வாங்கினார். அந்த புலி நகங்கள் வாங்கினார் இல்லையா, அந்த புலி நகங்கள் ஒவ்வொரு நகத்திலும் கண்களை பெற்றார். நகத்துல கண்கள்ங்க எதுக்காக அப்படின்னா, தெரியாம கூட பூ பறிக்கும் போது அதுல புழுவோ பூச்சியோ வந்துடக்கூடாதாம். அதனால நகங்கள்ல கண்களை வரமாக பெற்றவர் வியாக்கிரபாதர். அப்போ அவருடைய சிவபக்தி எங்க, நம்முடைய சிவபக்தி எங்க இல்லையா? அப்படி வரம் வாங்கிய வியாக்கிரபாதருடைய மகள் சுய பிரகாசம்மையார்னு பேரு. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, வசிஷ்டருடைய பேத்தி இவங்க. வசிஷ்டர் நான் முன்னமே சொன்னேன். இந்த வசிஷ்டர் யார் அப்படின்னா, இஷவாக குலத்தின் குலகுரு. ராமாயணத்திலேயே பார்க்கிறோம், இஷவாக குலத்தின் குலகுரு. சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் வசிஷ்டர், சப்த ரிஷிகள்ல ஒருவர். பிரம்மதேவருடைய மானசீக புதல்வன், பிரம்மதேவருடைய புதல்வன் வசிஷ்டர். இந்த வசிஷ்டருடைய மனைவி யாரு? இங்க எல்லாரும் திருமணம் நடந்தவங்க தான். திருமணம் நடந்த முடிஞ்ச கையோட கூட்டிட்டு போய் ஒருத்தரை காட்டுவாங்க, அருந்ததி. இந்த பங்குனி மாசத்துல ரொம்ப சிறப்பா ஒருத்தருக்கு திருமணம் செய்வாங்க. யாருக்கு? அம்மையப்பரு, முருகப்பெருமான், இவங்க எல்லாம் வந்து நம்ம தெய்வ திருமணம் பார்த்துக்கிட்டே வரும். ஆனா ஒருத்தருக்கு சுவாமியே வந்து திருமணம் செஞ்சு வச்சாரு. யாரு? இப்போ இல்ல, சுந்தரருக்கு நடந்தது 3 நாளைக்கு முன்னாடி திருமழப்பாடியில அவருக்கு திருக்கல்யாணம். யாருக்கு? நந்தியம் பெருமானம். நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம்னு சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லல, சிவபெருமான கல்யாணம் பாருங்க உங்களுக்கு முந்திட்டு கல்யாணம் ஆகும்னு சொல்லல, முருகப்பெருமான் திருக்கல்யாணம் பாருங்க உங்களுக்கு முந்தி கல்யாணம் நடக்கும்னு சொல்லல. ஆனா நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம்னாங்க. எப்பேற்பட்ட திருமண தோஷமும் தகர்க்கக்கூடிய ஒரு திருமணம் அப்படின்னா நந்தியம் பெருமானுக்கு நடக்கக்கூடிய திருமணம். சுவாமி எப்படி அவதரிச்சார்? நந்தியம் பெருமான் நமக்கு குருவே அவர் தானுங்களே. சைவத்துல யார் குரு? முதன்மை குரு யாரு? நந்தியம் பெருமான் மறந்துட்டோம் அப்படின்னா அப்பா நமக்கு எதையும் செய்ய மாட்டார். நீங்க அப்பாவை நினைக்காம கூட, சிவபெருமான நினைக்காம கூட நந்தியம் பெருமானை மட்டும் வழிபாடு செய்யலாம். நான் சொல்லல, அது சிவபெருமானே சொல்லியிருக்கிறார். சிவபெருமானே சொல்லியிருக்கிறார். நீங்க கோயிலுக்கு போயிட்டு நந்தியம் பெருமானை பார்த்துட்டு வந்துடலாம், நீங்க சிவத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நந்தியம் பெருமானை ஒதுக்கிட்டு சிவத்தை கிட்ட நீங்க நெருங்கவே முடியாது. ஏன் நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில போகக்கூடாது அப்படின்னா, இறைவனுக்கும் தர்மத்திற்கும் இடையில் யாரும் வரக்கூடாது. ஏன்? இறைவன் தர்மமே ரூபமானவன். தர்மத்தை கொண்டு இறைவனை அடையலாமே தவிர அவனை வேறு எந்த காரியத்தாலும் குளிர்விக்க முடியாது. அதன் அடிப்படை தத்துவம் தான் நந்தி வாகனம், அந்த சிவபெருமானின் சிவலிங்கம்.
இதுதான் நம்ம பார்க்கணும்.